ஆந்திரா, தெலுங்கானாவில் பாஜக கூட்டணிக்கு துணை ஜனாதிபதி தேர்தலில் காங்கிரஸ் செக் வைத்துள்ளது. திமுகவுக்கு நெருக்கடி கொடுக்க முயன்ற பாஜக அவர்கள் பாணியிலேயே பதிலடி கொடுத்த காங்கிரஸ் என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். துணை குடியரசுத் தலைவர் வேட்பாளராக சுதர்ஷன் ரெட்டி இந்தியா கூட்டணி சார்பாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். தெலுங்கு பேசும் வேட்பாளரை ஆதரிக்கும் கட்டாயத்தில் தமிழகத்தில் உள்ள இந்தியா கூட்டணியினர் இருக்கிறார்கள். சி.பி. ராதாகிருஷ்ணனுக்கு ஆதரவு என ஏற்கனவே கூறியிருந்த நிலையில் திமுக உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சிகள் சார்பாக யார் துணை குடியரசுத் தலைவராக களமிறக்கப்பட போகிறார்கள் வேட்பாளராக என்ற எதிர்பார்ப்பு இருந்தது. இந்நிலையில் சுதர்ஷன் ரெட்டி களம் கண்டிருக்கிறார். இதற்கு பின்னர் இருக்கக்கூடிய அரசியல் குறித்து நாம் பார்க்கவிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக டெல்லி தலைமைச் செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, என்டிஏ சார்பாக சி.பி. ராதாகிருஷ்ணன் என்ற தமிழர், இந்தியா கூட்டணி சார்பாக சுதர்ஷன் ரெட்டி என்ற தெலுங்கர் களம் காண்கிறார். இப்போ யார் யாருக்கு இதுல என்ன நெருக்கடி இருக்கிறது? இதன் பின்னர் இருக்கக்கூடிய அரசியல் என்ன? தெலுங்கு பேசக்கூடிய மாநிலங்களான ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானா இரண்டு மாநிலங்களையும் சேர்ந்த கட்சிகளுக்கு பல்வேறு வகைகளிலே நெருக்கடி அளிக்கக்கூடிய முடிவாக அமைந்திருக்கிறது இந்தியா கூட்டணியின் முடிவு. ஏனென்றால் நீதிபதி சுதர்சன் ரெட்டி தெலுங்கு பேசுபவர், தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர். ஆகவே ஒருங்கிணைந்த மாநிலமாக தெலுங்கானா மற்றும் ஆந்திர பிரதேசம் ஒன்றாக இருந்தபோது அங்கிருந்து தனது பணியை துவக்கியவர். ஆகவே அவருக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்கிற அழுத்தம் இந்தியா கூட்டணியில் இல்லாத கட்சிகளுக்கு அதிகரிக்கிறது. ஏற்கனவே நாம் பார்த்திருப்பது என்னவென்றால், ஆந்திர பிரதேசத்தில் தற்போது ஆளும் கட்சியாக இருக்கிற சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம் கட்சி சி.பி. ராதாகிருஷ்ணனுக்கு ஆதரவு என அறிவித்திருக்கிறது. அதே போலவே ஒய்.எஸ்.ஆர். காங்கிரஸ் கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியில் இல்லாவிட்டாலும் சி.பி. ராதாகிருஷ்ணனுக்கு ஆதரவு என தெரிவித்திருக்கிறது. தற்போது தெலுங்கு பேசக்கூடிய ஒருவர், தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர் சுதர்சன் ரெட்டி எதிர்கட்சிகளின் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் ஒய்.எஸ்.ஆர். காங்கிரஸ் கட்சியின் தலைவரான ஜெகன் ரெட்டிக்கு தெலுங்கு பேசக்கூடிய சுதர்சன் ரெட்டிக்கு, தெலுங்கு தாய்மொழியாக கொண்ட சுதர்சன் ரெட்டிக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்கிற அழுத்தம் அதிகரிக்கிறது. அதே போலவே தெலுங்கானா மாநிலத்தில் உள்ள பாரதிய ராஷ்டிரிய சமிதி கட்சிக்கும் இதே போன்ற அழுத்தம் உருவாகிறது. அவர்கள் இந்தியா கூட்டணியில் இல்லை, இருந்தாலும் அவர்கள் தெலுங்கு மாநிலத்தின் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய ஒருவரை ஆதரிக்க வேண்டும் என்கிற அழுத்தம் அவர்களுக்கும் வரும். காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை அவர்களுக்கு தெலுங்கானாவில் ஆட்சி செய்யும் கட்சியாக இருப்பதால் அங்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஆனால் அங்கு பிற கட்சிகளுக்கு இது போன்ற அழுத்தங்கள், ஒரு பக்கம் ஒய்.எஸ்.ஆர். ரெட்டியின் கட்சி, இன்னொரு பக்கம் சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம் கட்சி, இன்னொரு பக்கம் பிஆர்எஸ், இது தவிர ஜனசேனா உள்ளிட்ட கட்சிகளுக்கு நிச்சயமாக தெலுங்கு மாநிலத்தை சேர்ந்த ஒருவரை எதிர்க்கிறீர்களா என்கிற அழுத்தம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏற்கனவே இதே போன்ற அழுத்தத்தை நாம் தமிழ்நாட்டில் பார்க்கிறோம். தமிழ்நாட்டிலே மொத்தமுள்ள மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்களே 5 மாநிலங்களவை உறுப்பினர்கள் அதிமுகவை சேர்ந்தவர், ஒருவர் ஜி.கே. வாசன் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர். மீதமுள்ள அனைவருமே இந்தியா கூட்டணியில் இருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் தமிழரான சி.பி. ராதாகிருஷ்ணனை ஆதரிக்க வேண்டும் என்கிற அழுத்தம் அவர்களுக்கு இருக்கிறது. ஆகவே இந்த 2 மாநிலங்களிலுமே இப்படி மாநில பிரதிநிதியை ஆதரிக்க வேண்டும் என்கிற கட்சி கடந்த ஒரு கொள்கை அழுத்தம் இந்த தேர்தலிலே தெரிவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தெலுங்கதி கணபதி, இப்போ சிபிஆர் தான் ஜெயிக்க போகிறார் அப்படின்றது நமக்கு கண்கூடு. உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை வைத்து பார்க்கும்போது 420 அந்த அளவுல என்டிஏ கூட்டணிக்கான உறுப்பினர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். அவர் தான் துணை ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட போகிறார் அப்படின்றதும் நமக்கு தெரியும். அதனை தாண்டி இப்போ இந்த 2 கூட்டணிகளும், என்டிஏவும் இந்தியா கூட்டணியும் யாரை வேட்பாளர்களாக களம் நிறுத்தி இருக்கிறார்கள் அப்படின்றதுல இந்த தென்னிந்திய மாநில அரசியல் தான் முக்கியத்துவம் பெறுகிறதா? இதை ஏன் தேசிய அளவுல அணுகல என்டிஏவும் இந்தியாவும்? எதனால மாநில சார்பாக தமிழ்நாட்டுக்கு ஒரு நெருக்கடி, தமிழ்நாட்டுல திமுக கூட்டணிக்கு நெருக்கடி, அதே போல ஆந்திரா தெலுங்கானால அங்க இருக்கக்கூடிய பாஜக கூட்டணிக்கு நெருக்கடி, தென் தமிழகத்தை நோக்கி வர என்ன காரணம்? தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரை ஒரு தமிழரை குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக களம் இறக்குவதிலே அவர்களுக்கு பல்வேறு விதமான
அழுத்தங்கள் எதிர்க்கட்சிகள் மீது உண்டாக்குவதற்கான வாய்ப்பு கிட்டியிருக்கிறது. ஒன்று, தற்போது தமிழரான சிபி ராதாகிருஷ்ணனுக்கு திமுக, விசிக, மதிமுக உள்ளிட்ட கட்சிகள் ஆதரவு அளிக்க வேண்டும் என்று வெளிப்படையான அழுத்தம். இதை நாம் தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் மற்றும் அதிமுகவின் தலைவரான எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் வாயிலாக கேட்டிருக்கிறோம். அதே போலவே இன்னொரு புறம் பார்த்தோம் என்றால், அடுத்த வருடம் தமிழ்நாட்டிலே சட்டசபை தேர்தல் நடக்க இருக்கிறது. அந்த சமயத்திலே பிரச்சார களத்திலே தமிழர் ஒருவரை குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் எதிர்த்தார்கள் என்கிற பிரச்சாரத்தை முன்வைப்பதற்கான வாய்ப்பையும் இது வழங்குகிறது. ஆகவே இந்தியா கூட்டணிக்கு தான் ஆதரவு என இந்தியா கூட்டணியைச் சேர்ந்த திமுக மற்றும் அதன் தோழமை கட்சிகளுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முடிவு செய்தாலும், பின்னர் நாளை இந்த வாய்ப்பை பாரதிய ஜனதா மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் பயன்படுத்தும் தமிழர் ஒருவரை எதிர்த்தார்கள் என்று அவர்கள் அழுத்தம் கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இது ஒரு புறம் தமிழ்நாட்டு ஏன் பாரதிய ஜனதாவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை காட்டுகிறது. இன்னொரு புறம் இந்தியா கூட்டணியின் தேர்வை பார்த்தோம் என்றால், அவர்கள் அரசியல் இல்லாத ஒரு நபரை, ஒரு நீதியரசர், உச்சநீதிமன்ற உச்சநீதிமன்ற நீதிபதி என்கிற உயரிய பொறுப்பை வகித்தவர், அத்துடன் பல்வேறு தன்னுடைய தீர்ப்புகள் மூலமாக சமூக நீதி உள்ளிட்ட பல்வேறு கோட்பாடுகளை எப்போதும் கடைபிடித்தவர் என்ற நற்பெயருடையவர். ஆகவே அவரை பொது வேட்பாளராக நிறுத்தலாம் என முடிவு செய்திருக்கிறார்கள். அது காரணம் என்னவென்றால், தேவையான எண்ணிக்கை மக்களவை மற்றும் மாநிலங்களவை இல்லை. ஆனால் இப்படி ஒரு வேட்பாளரை நிறுத்தி எங்களுடைய வேட்பாளர் அப்பழுக்கற்றவர், அவருக்கு அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என பிற கட்சிகள் மீது அழுத்தத்தை உண்டாக்குவதற்கு, அது தற்போது அவர் தெலுங்கு பேசக்கூடியவர், தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர் என்பதால் தெலுங்கானா மற்றும் ஆந்திரா மாநிலங்களிலே பெரிய அளவிலே எதிரொலிக்கிறது. திலகவதி, கணபதி, தமிழர் என்பதனால சிபிஆர் ஆதரிக்க முடியாது. திமுக உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சிகள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கொள்கை சார்ந்து இந்தியா கூட்டணியுடன் தான் நிற்பார்கள். என்ன இருந்தாலும் சிபிஆர் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடியவர், கொள்கை வேறுபாடு உடையவர், அதனால ஆதரிக்க முடியாது என்ற ஒரு பேச்சு இங்கே இருந்து வந்தது. அதே போலதான ஆந்திரா மற்றும் தெலங்கானாலையும் அவர்களுடைய கொள்கை சார்ந்து கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி அவர்களுக்கு தானே அவங்க முக்கியத்துவம் கொடுப்பாங்க. தெலுங்கர் அப்படின்றதுனால சுதர்ஷன் ரெட்டிக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி பேச்சுகள் அங்கே வருமா? இப்போ ஒய்எஸ்ஆர் காங்கிரஸுடைய நிலைப்பாடெல்லாம் இப்ப என்னவாக இருக்கிறது சுதர்ஷன் ரெட்டி அறிவிக்கப்பட்ட பிறகு? நிச்சயமாக, அதாவது அங்கு இந்தியா கூட்டணியில் அல்லாத, அதே போல தேசிய ஜனநாயக கூட்டணியில் அல்லாத இரண்டு பெரிய கட்சிகள் இருக்கின்றன. ஒன்று ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ், சிறிது காலம் முன்பு வரை அங்கு ஆளும் கட்சியாக இருந்த கட்சி. அதே போலவே பிஆர்எஸ், பாரதிய ராஷ்டிரிய சமிதி, தெலுங்கானாவில் ஆளும் கட்சியாக இருந்தது. ஆகவே இந்த இரண்டு கட்சிகளுக்கும் கணிசமான செல்வாக்கு இருக்கிறது. அதே போல அவர்களுக்கு மக்களவை மற்றும் மாநிலங்களவையிலே பிரதிநிதிகள் இருக்கிறார்கள். ஆகவேதான் இவர்கள் இந்த கூட்டணியிலோ அந்த கூட்டணியிலோ இல்லை. அப்படி இருக்கும்போது தங்கள் பக்கம் அவரை இழுப்பதற்கு ஒரு தெலுங்கு பேசக்கூடிய ஒரு நபருக்கு வாய்ப்பு அளிக்க வேண்டும், ஒருங்கிணைந்த ஆந்திரா மாநிலத்தின் பிரதிநிதியாக ஒருவரை கருதி அவருக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற விஷயத்தை இந்தியா கூட்டணி வலியுறுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகவேதான் அந்த மாநிலத்திலே இந்த தாக்கம் தமிழ்நாட்டை விட அதிகமாக இருக்கும் சூழல் ஏற்பட்டிருக்கிறது. திலகவதி, சுவாரஸ்யமான ஒரு அரசியல் பின்னணிதான். கட்சிகளின் ஒவ்வொரு நகர்வுக்கும் பின்னாடியும் ஒரு அர்த்தம் இருக்கிறது என்பது புலப்படுகிறது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி கணக்கு.